இங்க ஒரு டீமானது பாத்தீங்கன்னா புதையலை தேடி நடுக்கடல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு வந்து இருக்காங்க. இப்ப அங்க வந்த நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டை சுத்தி எல்லா இடத்துலயுமே தோண்டி பாக்குறாங்க. பட் புதையலானது கிடைக்காம இருக்கவும் டீமோட கேப்டன் பாத்தீங்கன்னா தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் குயின் ஆனது பாத்தீங்கன்னா அதோட வாயில ஒரு தங்க பிஸ்கட்டோட நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா தங்க கிடைச்சிருச்சு வாங்கலான்னு சொல்லி அந்த டீமை பாத்தீங்கன்னா கூப்பிட செய்யறான். அவங்களுக்கு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வரானுங்க. பட் அந்த பெண் குயின் ஆனது பாத்தீங்கன்னா அவனுக்கு போடுற சத்தத்துல பயந்து போய் தண்ணிக்குள்ள மறுபடியும் போயிடுது. உடனே அவனோட டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இவன் போய் சொல்றான் இவனை மொத அடிங்கடான்னு சொல்லி அடிக்கிறதுக்காக போகும்போது பெண் குயின் ஆனது மறுபடியும் தங்க பிஸ்கட்டோட பாத்தீங்கன்னா மேலே ஏறி நிக்குது. அந்த டீம் லீடர் பாத்தீங்கன்னா இந்த புதையில இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பா அந்த பெண் குயினுக்கு மட்டும் தான் தெரியும். இதனால அந்த பெண் குயினோட கழுத்துல பாத்தீங்கன்னா கத்தி வச்சு புதையில எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா பெண் குயின் எப்படா பேசும் முட்டா பசங்களாடா நீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பெண் குயின் ஆனது பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக ஆரம்பிக்குது. அந்த டீம் லீடர் பாத்தீங்கன்னா பெண் குயின் தப்பிச்சு போறதுக்குள்ள அந்த கால்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு கயிறை பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு அந்த பெண் குயினை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த ஒரு பெண் குயின் பாத்தீங்கன்னா அவனை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போகுது. அந்த டீம் லீடர் பாத்தீங்கன்னா கடலுக்கு வெளில பாக்குறான். அங்க ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு இருக்கு. இவன் அந்த கப்பல் மேல ஏறி பாக்குறான். பார்த்து அந்த கப்பல் ஃபுல்லாவே வெறும் தங்கமா இருக்கு. அங்க எல்லாத்தையுமே அவன் பார்த்ததுக்கு அப்புறமா சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறான். இவன் அப்படி கத்தவும் அங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய எல்லா பெண் குயின் பாத்தீங்கன்னா வெளில வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த தங்கத்தை அவன் எடுத்து போயிடக்கூடாதுக்காக அந்த பெண் குயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எப்படி ஒரு வழியா அந்த தங்கத்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளில கொண்டு வரவோ செஞ்சிடறான். எடுத்துட்டு தன்னோட டீம் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே கடைசியா பாத்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு வந்த எல்லா தங்கமே பாத்தீங்கன்னா உண்மையானது இல்லைன்னு தெரிய வருது.